ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதரும் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதரும் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. பரிசுத்தர், உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி நீரே நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். எல்லோரா நீரே எல்லோரா நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்லோரா நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. எல்லோரா நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்லோரா நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர்,
ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை உங்கள் மேலே அதிகமாய் பெருக கடவுது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுக்காக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி 2 சாமுவேல் 3வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 3:1. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. ஓகே, அதை விட்டுருவோம். அடுத்தது, தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பமோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். சவுலின் குடும்பமோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். வர வர அவங்க அதிகமாக வீக்காயிட்டே இருக்கிறாங்க. இதை வாசிக்கும் போது ரொம்ப ஒரு துக்கமான ஒரு காரியம் இல்லையா? சவுல் யார்? ஒரு கழுதையை தேடி வந்த மனுஷன். ஆனால் கர்த்தர் அவனை அழைத்து ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் அவனை உட்கார வைத்து பெரிய தலைவர்களோடு அவங்க அமர வைத்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவனை அபிஷேகம் பண்ணி ஒரு ராஜாவாய் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். இஸ்ரவேல் நாட்டுடைய முதல் ராஜா இல்லையா? அந்த தேசத்தில் ரொம்ப நல்ல ஹைட்டானவன். அவங்க அப்பா கீஸ் பெரிய பலசாலி, பராக்கிரமசாலி. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் சவுலுடைய வாழ்க்கையில் கிடச்சிச்சு. அவன் நினைத்து பார்க்கலை, ஒரு நாள் இதற்காக அவன் யோசிக்கலை, விருப்பப்பட்டதில்லை, இதை தேடி ஓடி வந்ததெல்லாம் இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த சவுலை இந்த இடத்துல வைத்து கர்த்தருடைய ஆசீர்வதித்து அலங்கரித்து ஒரு அரண்மனையை கொடுத்து சிங்காசனத்தை கொடுத்து தேசத்தை அவன் கையில் கொடுத்தார். ஆனால் அந்த ஒரே ஒரு மனிதன் சவுலுடைய பின்மாற்றத்தின் நிமித்தம் அந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய அழிவு வந்துச்சு இல்லை? வர வர பலவீனப்பட்டு போனார்களா? இது மிகப்பெரிய ஒரு துக்கமான ஒரு காரியம். இஸ்ரவேல் நாட்டுடைய முதல் ராஜாவுக்கு நடந்த ஒரு காரியம். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்திருக்குது? இந்த ஒரு மனிதன் நிமித்தமாக முழு குடும்பம், சந்ததி, தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக சமயத்தில் நாம் ஒரு மனிதனுடைய அடுத்த பக்கத்தை நாம் பார்க்க விட்டுவிடுவோம். அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சவுலுடைய அந்த பின்மாற்றம், சவுலுடைய குடும்பத்தில் நடந்த அந்த அழிவு ஏன் நடந்தது என்பதை இன்னைக்கு நாம் பார்க்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்று நான் கருதுகிறேன். முதலாவதாக சவுலுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றம் இருக்குதே, சாதாரண மாற்றம் அல்ல, ரொம்ப ஆச்சரியமான ஒரு மாற்றம், ரொம்ப ஆச்சரியமான மாற்றம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் தான் இவருடைய குறித்தான காரியங்கள் ஆரம்பிக்கிறது. 1ஆம் வசனத்திலிருந்து, பென்யமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேர் உள்ள மகா பராக்கிரமசாலியாக ஒரு மனுஷன் இருந்தான். சவுலுடைய அப்பா. அவன் பென்யமின் கோத்திரத்தாகிய அபியாவின் மகனாகிய பெகராகத்திற்கு பிறந்த சேரேரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். எவ்வளோ பெரிய டீட்டெயில்! அவனுக்கு சவுல் என்னும் பேர் உள்ள ஒரு சௌந்தரியமான வாலிபன். இஸ்ரவேல் புத்திரில் அவனை பார்க்கலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளு கீழா இருக்கத்தக்கதாக உயரம் உள்ளவனாயிருந்தான். இதுதான் சவுலுடைய அறிமுகம். சௌந்தரியவான், நல்ல ஹைட்டு, ஒரு பராக்கிரமசாலியுடைய மகன், பெரிய குடும்பம், வேலைக்காரங்க, வேலைக்காரிகள், கழுதைகள் என்று பெரிய ஒரு குடும்பத்தில் இந்த சவுல் பிறக்கிறாரு. இந்த சவுலுடைய வாழ்க்கையில் இந்த 9ஆம் அதிகாரத்திற்குள்ளார, இன்னும் சொல்லப்போனால் 10ஆம் அதிகாரத்திற்குள்ளார 2 சாப்டருக்குள்ளார என்னென்ன அதிசயங்கள் நடக்கணுமோ, ஒரு மனிதனுக்கு என்னவென்ன உயர்வு வேண்டுமோ, ஒரு மனிதனுடைய இலக்கு எங்கெங்கெல்லாம் அடையணுமோ எல்லாத்தையும் தேவன் இந்த 2 சாப்டர்லேயே அவனுக்கு கொடுத்துட்றான். இதுவரையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள்ள, ஒரே நாள்னு கூட சொல்லலாம், ஒரே நாளுக்குள்ளார அல்லது 2 நாளுக்குள்ள நடந்ததே இல்லை என்று நான் பார்க்கிறேன், நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு படிப்படியாக அடுத்த உடனே ஆசீர்வாதங்கள் அவனை நோக்கி வந்துட்டே இருக்குது. ஆசீர்வாதங்கள் வந்து குமியுது.
அவன் வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு ஆசீர்வாதம் அவனை தேடி வந்துச்சு. இவன் தேடி போகல, ஆசீர்வாதம் அவனை தேடி வந்துச்சு. இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கூட கிடைக்கல. 75 வயசுல கர்த்தர் அவனை அழைத்தாரு. ஆனால் வாக்குத்தத்தம் வேர்டை ரிசீவ் பண்ணிட்டே இருந்தார தவிர ரியலாக ஃபீல்டில் உண்மையாக நடக்கலை. 100 வயது தான் நடந்துச்சு, 25 வருஷங்களுக்கு தான் நடந்துச்சு. ஆனால் இங்கே பார்க்குறோம், ஒரே நாளில் 2 நாளில் என்னென்ன நடக்கணுமோ எல்லாத்தையும் அவர் வாங்கிக்கிட்டார். அப்போ எவ்வளோ பெரிய தேவ கிருபை சவுல் மேலே இருந்ததை நீங்கள் பாருங்களேன், இல்லையா? கழுதை காணா போயிடுச்சு, கழுதையை தேடி தான் வந்தா மனுஷன். கழுதையை தேடி வந்த மனிதனை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி ரிட்டன் அனுப்புகிறாருன்னா இது மாதிரி உலகத்தில் வேறு யாருக்குமே நடந்தது இல்லை தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தேவ கிருபை இந்த சவுலின் மேல் இருந்ததை நாம் பார்க்கிறோம், இல்லையா? சாமுவேல் தீர்க்கதரிசியை காண கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு மேடை அவனுக்காக அங்கே ஆயத்தம் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் அழைக்கப்பட்ட சில ஜனங்கள் இருந்தார்கள், 30 பேர். அவர்கள் மத்தியில் இந்த சவுலுக்கு அங்கே ஒரு பந்தி ரெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமுவேல் இதை சவுல் சாப்பிடுவதற்கென்று ஒரு ஸ்பெஷலான ஒரு மெனு, அங்கே ஒரு ஸ்பெஷலான ஃபுட்டு அங்கே ஆயத்தமாக இருக்கிறது. என்ன? ஒரு பங்கு உனக்கென்று வைக்கப்பட்டது. இது உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, இதுவரையும் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 1 சாமுவேல் 9:24 நான் வாசிக்கிறேன். ஒரு பெரிய பாக்கியம் தான் நான் சொல்ல முடியும். ஆனால் யோசித்திருப்பான், நான் கழுதையை தானே தேடி வந்தேன், இதெல்லாம் நான் தேடவே இல்லையே, இதெல்லாம் ஏன் நடக்குது என் வாழ்க்கையில், இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததே இல்லை, நான் யோசித்தது கூட, இதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லை கூட சொல்லலாம். 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. அது சவுலுக்கால புரிந்து கூட இருக்க முடியாது. அப்புறம் நீ போகும்போது நீ எதை தேடி வந்தியோ அந்த கழுதைகள் அகப்படும் என்று சொல்றாரு. 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவரோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லுவாய், நீ வேறு மனுஷனாவாய், இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், 7 நாள் காத்திரு. 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ரொம்ப சூப்பர். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே எல்லாம் நிறைவேறிவிட்டது. அன்றைக்கே எல்லாம் நிறைவேறிவிட்டது. கழுதைக்காக வந்த மனுஷன் இப்போ வேறு மனுஷனாய் திரும்பி போகிறாரு. ஒரே நாளில் அடையாளங்களும் அற்புதங்களும் அவன் வாழ்க்கையில் வந்து குமிதுன்னு தான் சொல்லலாம். என்ன சொல்லுதுங்க? குமிது. அந்த அளவுக்கு கிருபை, அந்த அளவுக்கு ஆண்டவருடைய அபிஷேகம், அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் சவுல் மேலே அப்படியே மூட்டையாக இறங்குது. ஆனால் இதே சவுலை குறித்து நம்ம வாசித்தோம், சவுளுடைய குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போனார்கள். என்ன ஒரு பரிதாபம் நிலைமை இல்லை? 1 சாமுவேலில் இவ்வளோ பெரிதான காரியத்தை வாசித்தோம். ஆனால் 2 சாமுவேலில் சவுளுடைய குடும்பமே ஆள் அட்ரஸே இல்லாத அளவுக்கு மாறி போயிடுச்சு. தேவ கிருபை வேஸ்ட் ஆயிடுச்சோ? எங்க அபிஷேகம், எங்க கிருபை, இலவசமாய் பெற்ற அந்த ஆசீர்வாதங்கள்லாம் என்ன ஆயிடுச்சு? நான் என்ன சொல்றேன்னா, அந்த முதல் பாயிண்ட்டு, இவனுக்குள்ள நடந்த மாற்றங்கள் எல்லாம் உடனே ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள எல்லா மாற்றங்களும் நடந்துருச்சு. ஆனா அந்த 24 மணி நேரத்துக்கு அப்புறம் எந்த மாற்றமும் நடக்கல. இதுதான் இங்க பயங்கரமான ஒரு எச்சரிக்கையான ஒரு காரியத்தை நான் சொல்றேன். 24 மணி நேரத்துக்குள்ள எல்லா மாற்றங்களும் இவனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் கிருபையினால மாற்றிக்கொண்டே இருக்கிறாரு. வேறு இறுதியோ, வேறு வாயு, வேறு அபிஷேகம், வேறு தகுதி, வேறு உயர்வு, மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஆனா அடுத்த 24 மணி நேரத்துக்கு பிறகு அவன் எந்த மாற்றத்துக்குள்ள அவன் போகல, தன்னை ஒப்பு கொடுக்கவும் இல்லை. இங்க தான் ஒரு எச்சரிக்கையின் செய்தி நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ ஒரு மாற்றம் என்பது ஏதோ ஒரு நாளுக்குள்ள வந்துருச்சு, இது போதும், இதை வைத்து மீதி நாட்கள் எல்லாவற்றையும் நம்ம சரி செய்து கொள்ளலாம் என்பதை நினைப்பது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு காரியம். அதுவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு
விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு மாற்றம் என்பது ஒரு நாள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகணும். அல்லேலூயா. ஏனென்றால் அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் பின்னாடி செல்ல வேண்டும் வசனம் இருக்கு இல்லையா? அனுதினமும் நீ சாக வேண்டும், அனுதினமும் நீ மரிக்க வேண்டும், அனுதினமும் நீ ஜெபிக்க வேண்டும், அனுதினமும் தேவனுடைய கிருபைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும், அனுதினமும் அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும், அனுதினமும் வேத வார்த்தையை நம்ம தியானிக்க வேண்டும். அப்ப தேவனுக்குரிய காரியங்கள் எல்லாம், மாற்றங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஏதோ ஒரே நாளில் முடிஞ்சிச்சு அல்ல. பாஸ்டர், நான் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி, வெரி குட். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆவியின் அபிஷேகத்தை பெற்றேன், வெரி குட். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தரிசனம் எனக்கு கிடைச்சிச்சு, வெரி குட். ஓகே, இன்னைக்கு உங்க நிலைமை என்ன என்பதை கர்த்தர் இன்னைக்கு கேட்கிறார். சவுல் தீர்க்க தரிசனம்லாம் சொல்றார், ராஜாவாய் கர்த்தரை ஏற்படுத்துகிறார். ஆனால் அடுத்த 11ஆம் சாப்டர்ல இருந்து வழியே வேற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மாற்றமே இல்லை. ஒரு மாற்றத்துக்காக உட்காருவோம் தேவ சமூகத்தில் இல்லை. இவ்வளோ பெரிய மாற்றத்திற்கு உதவி செய்த அந்த சாமுவேலுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய அளவுக்கு சவுலுடைய இருதயம் மாறிடுச்சு என்பது எவ்வளோ பெரிய ஒரு வேதனையான காரியம். சரி, சாமுவேலுக்கு விரோதமாய் மாறினாரே, தேவனுக்கு விரோதமாய் எழும்பினாரே, கீழ்ப்படியாமைக்குள்ள போனாரே. இன்னைக்கு எனக்குள்ள ஒரு மாற்றம் ஒவ்வொரு நாளும் உண்டாகணும். தேவ சமூகத்தில் உட்காரும் போது, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுவார், இதில் ஒரு மாற்றம் வேண்டும், இந்த பேச்சில் ஒரு மாற்றம் வேண்டும், இந்த காரியத்தில் உனக்கு ஒரு மாற்றம் வேண்டும், இந்த குடும்பத்தில் இந்த காரியத்தில் நீ மாற்று, நீ மாறு, நீ மாறு. அநேக சமயத்தில் நீ மாறு, ஆவணம் மாறு, நீ மாறு, நீ மாறு இல்லை, முதல் நான் மாறணும், என் வாழ்க்கை மாறணும், என் பேச்சு மாறணும், என் சிந்தை மாறணும், என்னுடைய பழக்க வழக்கங்கள் மாறணும். அன்னைக்கு மாறிட்டேன் பாஸ்டர், இல்லை இன்னைக்கு மாறினியா, இன்னைக்கு ரசிக்கப்பட்டியா, அனுதினமும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அப்போ சவுலுடைய இந்த ஃபெயிலியருக்கு காரணம், சவுலுடைய குடும்பத்தினுடைய அழிவுக்கு காரணம், இந்த சவுலுடைய வாழ்க்கையில் மாற்றம் தொடரவே இல்லை, பரிசுத்தம் தொடரவே இல்லை, ஆவியின் காரியங்களில் அவன் தொடரவே இல்லை. ஒரு நாள் செய்து முடித்தது போதும், இதை வச்சு எல்லா நாளும் ஓட்டிடலான்னு என்கிற ஒரு நினைவு. பரிசுத்தம் ஒவ்வொரு நாளும் இருக்கணுங்க. அல்லேலூயா. இந்த சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு போகிறாரு. அவங்கள ஒரு பையனை அபிஷேகப்படுவதற்கு என்று கர்த்தர் எந்த டீட்டெயிலுமே சொல்லலை, எந்த பையனை என்று சொல்லி ஒவ்வொரு பையனாக வராங்க. ஸோ அந்த வீட்டில் சாமுவேல் வந்துட்டார், பெரிய தீர்க்கதரிசி. அந்த வீடெல்லாம் பெரிய விழா மாதிரி ஆயிடுச்சு, பெரிய பார்ட்டி மாதிரி ஆயிடுச்சு. சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஊர் தலைவர்கள், ஆசாரியர்கள் நிறைய பேர்லாம் வந்திருப்பாங்க. அவங்க பசங்க மார்களுக்கெல்லாம் ஒரே குஷியாக இருக்கும், என்னை அபிஷேகப்படணும், என்னை அபிஷேகப்படணும் சொல்லிட்டு அந்த பசங்க மாருங்கெல்லாம் ஒரு பார்ட்டிக்கு எப்படி தயாராகணும் இல்லையா, அது மாதிரி நல்லா நீட்டாக அழகாக தயாராகி வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் புறக்கணிச்சுட்டே இருந்தார், நீ வேணாம் 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 வேண்டாம். ஆனால் ஆள் எல்லாம் தயாராக இருந்தாங்க. ஆனால் தாவீது வனாந்திரத்துலேருந்து ஓடி வர்றார். அவர் வனாந்திரத்தில் இருந்துட்டு ஆட்டு மத்தியில் இருந்துட்டு ஓடி வரும்போது எந்த அளவுக்கு இருப்பார். ஆனால் அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வெளிப்புறமாக இல்லை, உள்ளே இருந்ததை கர்த்தர் அன்னைக்கு அங்கீகரித்தார். என் மாற்றம் வெளிப்புறமாய் அல்ல, உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும். ஆமென். அப்போ சவுலுடைய பின்மாற்றத்துக்கு காரணம் இது தாங்க. மாற்றம் என்பது ஒரு நாளோட முடிந்து விடக்கூடியது அல்ல, ஒவ்வொரு நாளும் வேணுகிற தேவையான ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ராஜாக்களுக்கு என்று கர்த்தர் ஒரு பிரமாணத்தை வைக்கிறார். அது என்ன பிரமாணம்? சட்டம் என்றால் ஒரு நூலை அவர்கள் வாங்கணும், அதை வாசிக்கணும், அதை எழுதணும். ஆனால் எந்த ஒரு ராஜாவுமே இது செய்யலை. ஏன் செய்யலைன்னா முதல் ராஜாவே செய்யலை, ஸோ அடுத்த வந்த ராஜாவும் செய்யலை. இந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவே இல்லை.
அப்போ இந்த சவுல் மற்ற ராஜாக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கணும். ஆசாரியத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை குறித்தான ஒரு தியானம், அதை குறித்தான ஒரு தீர்மானம், அதை வாசிக்க வேண்டிய காரியங்கள், கர்த்தர் செய்த காரியங்களை எழுதி வைக்கக்கூடிய காரியங்கள், இது எதுவுமே முதல் ராஜாவாகிய சவுல் எழுதவில்லை. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமும் 17வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் லேவியராகிய ஆசாரியத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்த வாழ்வார்கள். இது யாருக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு கட்டளை என்றால் ராஜாக்களுக்கு. அந்த 18வது வசனம் 19வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது தெரியும். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவருடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளைப்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ள பொருட்டு லேவியராகிய ஆசாரியரிடத்தில் நியாயப்பிரமாண புஸ்தக நூலை பார்த்து ஒரு பிரதியை காப்பியை வாங்கி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு அதெல்லாம் ஜீவன நாளுக்கெல்லாம் வாசிக்கணும். இதெல்லாம் ராஜாக்களுக்கு என்று கொடுத்த ஒரு கட்டளை. ஆனால் இந்த சவுல் செய்தாரான்னு கேட்டால் செய்யலை. அப்போ இது ஒரு தவறான ஒரு முன் உதாரணத்தை இந்த முதல் ராஜாவே செய்ததுனால மற்ற ராஜாக்களும் செய்யவில்லை. அப்போ இந்த தலைவரே செய்யலைன்னா அவருடைய சந்ததியும் செய்யவில்லை. இது எவ்வளோ பெரிய கட்டளை தெரியுமா இல்லையா? எவ்வளோ ஒரு பெரிய காரியம். இப்போ ஒவ்வொரு நாளும் அவன் யோசித்திருக்கணும். சவுல், ஐயோ நான் கழுதை தானே தேடி வந்தேன், கர்த்தர் என்னை கூப்பிட்டு அபிஷேகித்து என்னை வேறு மனுஷனாக என்னை மாற்றி இந்த சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறாரு, இதுக்கு நான் இதை காட்டிலும் இன்னும் பெரிய காரியம் நான் எதை செய்யணும் என்று சொல்லி இப்படிப்பட்ட இந்த புஸ்தகத்தின் மேல் அவன் வாஞ்சையாய் இருக்கணுமே, அதை விட்டுட்டாரு. ஆனால் இந்த மனுஷன் வேற ஒரு காரியத்தை மெயின்டைன் பண்ணுறார். அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அது என்னன்னா 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கும்போது இந்த வசனத்தில் அவன் தனக்காக ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டிக்கொண்டே இருக்கிறாராம். எங்கெங்கெல்லாம் போகிறாலும், எங்கெல்லாம் ஒரு வெற்றி கிடைக்குதோ, எங்கெல்லாம் ஒரு ஜெயம் கிடைக்குதோ, எங்கெல்லாம் அவருக்கு சாதகமான காரியங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் போய் என்ன செய்கிறாரு, ஒரு ஜெய ஸ்தம்பத்தை என்ன செய்கிறாரு, நட்டி கொண்டே வருகிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியமாக இருக்குது பாருங்களேன். ஜெயம் தருகிறவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போ ஆனால் இவர் போகிற இடத்துலலாம் தனக்கென்று ஒரு கொடியை வச்சுக்கிறார். அதான் இந்த நாட்களில் அரசியல்வாதிகள் பண்ண பார்த்தீங்களா, அங்கே போனோன்னா அங்கே ஒரு சிலையை வச்சுருவாங்க, இங்கே போனோன்னா இங்கே ஒரு சிலையை வச்சுருவாங்க, டக்குன்னு அவங்க கட்சி கொடியை ஏற்றிடுவாங்க. ஆமாம், அவர் வந்ததுக்கு ஒரு அடையாளம், அவருடைய காரியத்திற்கு, அவருடைய கட்சிக்கு, அவருடைய குடும்பத்திற்குன்ற ஒரு அடையாளத்தை என்ன செய்வாங்க, அங்கே நட்டுட்டு வந்துடுவாங்க. இதை தான் என்ன செய்யறாரு, நம்மளும் பண்ணி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆமாம், அப்போ கர்த்தர் ஜெயத்தை தந்தார், கர்த்தர் என்னை அபிஷேகித்தார், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்கிற ஒரு காரியங்கள் இல்லாதபடி, ஆமாம், அல்லது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அதை தேடி வாசித்து தன்னுடைய இருதயத்தை அதில் பக்குப்படுத்தாதபடி தன்னுடைய பெயருக்கேற்றவாறு அங்கே செய்து கொண்டிருக்கிறது, இதுவும் ஒரு சவுலுடைய பின்மாற்றத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்ம வைத்திருக்கிற அவருடைய கிருபை, நாம் பெற்றிருக்கிற அவருடைய அபிஷேகம், வரங்கள், ஊழியங்கள், தரிசனங்கள், இது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. ஆமாவா இல்லையா? ஆமேன். தகுதி இல்லாத கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இன்னைக்கு நம்மை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நான் எந்த அளவுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை விட்டுட்டு நான், என் பேர், என் குடும்பம், என் பிள்ளைகள், ஆமாம், இந்த காரியத்தில் யார் போகிறாங்களோ அங்கே ஒரு பெரிய டேஞ்சர் உண்டு என்பதை நான் மறந்துவிடவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் அவங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். மூணாவதாக பார்க்கும்போது இந்த சவுல் செய்த இன்னொரு ஒரு மோசமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த சவுல் ஒரு நாள் எதிரியை பின்தொடரவே இல்லை. என்னதுங்க? எதிரியை பின்தொடரவே இல்லை. இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி ஏகப்பட்ட எதிரிகள் இருக்கிறாங்க. விசேஷமாக பெலிஸ்தீர்கள், அமலேக்கர்கள், இப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட சத்துருக்கள் எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷன் ஒரு நாளும் அந்த எதிரியை நிர்மூலமாக்குறதுக்கு, எதிரியை அழிக்கிறதுக்கு என்று இவர் பிரயாசப்படாதபடி, முக்கியமான காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். இஸ்ரேலை சுற்றி ஏகப்பட்ட எதிரிகள், பகைகள், படைகள் நின்று கொண்டிருந்தாலும் இந்த சவுலுடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கமாக இருந்துச்சு. என்ன?
அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது எங்கே, தாவீது எங்கே, தாவீது எங்கே? அரே பெலிஸ்தியர் அங்கே இருக்கிறாங்க பாரு, அவனுங்களை போட்டு தள்ளு. அமலேக்கர் இருக்கிறாங்க, எகிப்தியர் இருக்கிறாங்க, மீதியானுங்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை பண்ணிட்டு நம்மளுக்கு எதிராக இருக்கிறாங்களே, இவர்களுக்கு விரோதமாய் நம்ம நிற்கிறத விட்டுட்டு தாவீதுக்கு விரோதமாகவே இவர் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட தன்னுடைய படைகளை வைத்து 11 டைம் முயற்சிக்கிறார். யாரை கொள்வதற்கு? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை மேற்கொள்வதற்கு என்று 16 முறை தன்னுடைய படைகளை வைத்து என்ன செய்றாரு? எதிர்க்க ஆரம்பிக்கிறார். 5 முறை சவுல் நேரடியா டார்கெட் பண்ணுகிறார். 3 முறை சவுல் ஈட்டியை வைத்து தாவீதை கொள்வதற்காக பிரயாசப்படுகிறார். ஆக மொத்தம் 24 முறை, 24 டைம்ஸ் இந்த சவுல் யாரை ஃபாலோ பண்ணுறாரு? யாருக்கு விரோதமாய் எதிராய் வந்துட்டு இருக்கிறாரு? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தாவீதுக்கு எதிராய் தாவீதை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். நம்மளுக்கு ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு எதிரி, பிசாசானவன், சத்துரு. அதை விட்டுட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாய் நாம் எழும்பி நிற்பது என்பது ஒரு தவறான ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. வெறும் தாவீதை மாத்திரம் அல்ல, ஈவன் சவுலுக்கு விரோதமாக என்ன செய்றாரு வருகிறதை நாம் பார்க்கிறோம். சாமுவேலுக்கு விரோதமாய். சாமுவேல் எவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷன், எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் இந்த சாமுவேலே சவுலை பார்த்து பயப்படுறார். 1 சாமுவேல் 16:2 வாசிக்கிறோம். சாமுவேல் சொல்றாரு, ஆண்டவரே நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் அவ்வளோதான், என்னை கொன்று போடுவானேன்ட்டார். அப்போ அந்த அளவுக்கு சாமுவேலே பயந்து இருக்கிறார். யாருக்கு? சவுலுக்கு. ஏன்னா சாமுவேலுக்கு விரோதமாக எழும்பிட்டு இருக்கிறார், தாவீதுக்கு விரோதமாக எழும்பிட்டு இருக்கிறார், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பிட்டு இருக்கிறார், தவிர சத்துருக்களுக்கு விரோதமாக எழும்ப மாட்டேங்கிறார். இன்னைக்கு நம்முடைய எதிராளி ஒருத்தன் தான் இருக்கணும். ஆமென். சில சமயத்தில் நம்ம யாருக்கு விரோதமாக எழும்பிட்டு, நம்ம குடும்பத்தாருக்கு விரோதமாக எழும்பிட்டு உட்காந்துக்கிறோம். விசுவாசிகளுக்கு, கூட இருக்கிறவர்களுக்காக, நண்பர்களுக்காக. இல்லை 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 இல்லை, நம்முடைய யுத்தம் ஒரே ஒரு யுத்தம். நம்முடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம். யாரை அழிக்கணும், யாரை அழிக்கணும், யாரை துரத்தணும்? கோலியாத்து தான். அல்லேலூயா. அந்த ஒரு நோக்கம் மாத்திரம் இருக்கட்டும், அந்த ஒரு நோக்கம் மாத்திரம் இருக்கட்டும். 4ஆவதாக பார்க்கும்போது சவுல் எதை விட்டுட்டு வந்தாரோ அதை மீண்டும் போய் சந்திக்கிறார். எந்த அடிமைத்தனத்திலிருந்து வந்தாரோ, எதை வெறுத்து வந்தாரோ அதை மீண்டும் போய் பார்க்கிறார். யாரு? அஞ்சனை பார்க்கிற ஸ்திரீயை போய் இஸ்ரவேல் நாட்டுடைய முதல் ராஜா சவுல் போய் பார்க்கிறார் என்றால் இதை காட்டிலும் ஒரு வேதனையான ஒரு காரியம் வேறு எதுவுமே இல்லைங்க. இன்னைக்கு நம்ம லைஃப்ல கூட ரட்சிக்கப்பட்ட போது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருப்போம். எதை விட்டுட்டு வந்திருப்போம்? சில அடிமைத்தனத்தின் ஆவிகள், காரியங்கள், பழக்க வழக்கங்கள், சில பேச்சுகள், கோபங்கள், இச்சைகள், பொறாமையின் எண்ணங்கள், டிவி, சீரியல், சினிமா, பாட்டு. ஆண்டருக்கு பிரியம் இல்லை, எது உடனே கேட்கும் போது உடனே விட்டுருவோம். உடனே எனக்கு வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான ஒரு மன மாற்றத்துக்குள்ள போயிருப்போம். அப்படித்தான் சவுலும் வந்தார். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, நம்ம தேவனுடைய வார்த்தையை மட்டும் தான் கேட்கணும். சாமுவேல் மூலமாக நான் பேசி நம்ம இந்த இடத்துல கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட நம்ம போகணும். கழுத காணா போன போது யார்கிட்ட போனார்? சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட போனார். ஆனால் இப்போ யார்கிட்ட போகிறாரு? அஞ்சனை பார்க்குற ஒரு ஸ்திரீகிட்ட போய் நின்றுட்டு இருக்கிறார். தேவடத்தில் போய் உட்காந்துருக்கணுமா இல்லையா? தேவ பிரசனத்தில் போய் உட்காந்துருக்கணுமா இல்லையா? தேவடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு பதில் தருவாரா இல்லையா? இந்த தேவன் தானே என்னை அழைத்தார், தேவன் தானே என்னை அபிஷேகத்தை இந்த ராஜா பகுதி இந்த ராஜாவா என்னை ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்தார். நான் யார்கிட்ட போய் நிற்கிறாரு? அந்த லேடிகிட்ட போய் நிற்கிறாரு. ஒரு குறி சொல்லுகிற ஆவிட்ட போய் நிற்கிறாரு. ஒரு பில்லி சுழித்தின் காரியங்கிட்ட போய் நிற்கிறாரு. ஒரு சாமியார்ட்ட போய் நின்றுட்டு இருக்காரு. இதை காட்டிலும் ஒரு அருவருப்பான ஒரு காரியம் வேறு எதுவுமே இல்லைங்க. எதை விட்டுட்டு வந்தாயோ மீண்டும் அதையே போய் ஃபாலோ பண்ணுறது தேவனுக்கு விரோதமான ஒரு மோசமான ஒரு காரியமாக இருக்கிறது. கடைசியாக இது ரொம்ப முக்கியம். எது முக்கியம் இல்லையோ அதை ரொம்ப முக்கியப்படுத்துகிறார் இந்த சவுல். திருப்பி சொல்கிறேன், எது முக்கியம் இல்லையோ அதை ரொம்ப அந்த காரியத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். 1 சாமுவேல் 18 அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன்.
1 சாமுவேல் 18:6 தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலிருந்தும் ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீதங்கள் வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். இந்த ஸ்திரீகள் பண்ற பாட்டுனால இப்போ ஒரு பிரச்சனையே ஆரம்பிச்சிருச்சு. அந்த கோரஸை பாடிக்கிட்டே இருக்கிறாங்களாம். திருப்பி ஒரு தடவை பாடிட்டு விட்டா கூட பிரச்சனை போயிருக்கும். அதை பாடிக்கிட்டே இருக்கிறாங்களாம். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்துச்சு. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்தான். தாவீதுக்கு 10000, எனக்கும் வெறும் 1000 மார்க்கு தான் கொடுத்தாங்களா? நான் வெறும் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் இருக்கிறான் போலக்கு, சும்மா வெறும் ராஜாவாக தான் இருக்கிறான் போலக்கு, மீது எல்லா கனம் மகிமையெல்லாம் அங்கே தானே போகுது, ராஜா தாவீதுக்கு தானே போகுது அப்படின்னு பயங்கரமான ஒரு எரிச்சல். அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். எவ்வளோ வேதனையான ஒரு காரியம். ஒரு ஸ்திரீகள் பாடுறாங்க ஒரு லைனு, அந்த ஒரே ஒரு லைனு இவன் வாழ்க்கையில் ஒரு எரிச்சலின் ஆவியை கொடுத்துருச்சு. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் போகிறோம் வரும்போது எத்தனையோ காரியங்கள் நம்ம கேட்குறோம் இல்லையா? எத்தனையோ காரியங்கள் வார்த்தைகள் போயிருக்குது, நம்மளை பற்றி பேசலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சரி, எவ்வளோ நேரம் பேசுவாங்க, பேசிட்டு போயிட்டே இருக்கட்டும். சரி, தாவீதும் ஆண்டவரோட பிள்ளை தானே, அந்த ஒரு மனம் அங்கு இல்லை. சவுலுக்கு ரொம்ப துக்கமாயிருச்சு இந்த பாட்டை கேட்டு. இதுக்கு முன்னாடி கோலியாத் வந்தான், இஸ்ரவேல் தேவனை நிந்தித்தான், பேசினா, இராணுவத்தை நிந்தித்தான், உங்களை யாராவது ஒருத்தன் கூட சண்டைக்கு வாங்கலாம் அப்படி சொன்னும் போது அந்த வார்த்தை சவுலுக்கு கவலையை தரல, ஓடியே போயிட்டார். அது அவருக்கு பெரிய எரிச்சலும் தரல, கவலையும் தரல, சொரணையும் தரல. ஆனா இந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும், லைன் மட்டும் இருதயத்தை குத்த ஆரம்பிச்சிருச்சு. எப்படி என்னை பத்தி இப்படி பேசலாம்? சில சமயத்தில் சில காரியங்கள் கேட்டுட்டு போயிட்டே இருக்குங்க. மக்கள் அப்படிதான் பேசுவாங்க. இயேசுவை பேசலையா? எதோ முக்கியமோ அதை விட்டுட்டு முக்கியமில்லாத காரியத்திற்கு முக்கியம் தருகிறாரு இந்த சவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தீவில் போகும்போது விறகெல்லாம் பற்ற வைக்கும் போது ஒரு விஷப்பூச்சி, ஒரு விஷ பாம்பு என்ன செய்யுது, கையை கடிச்சு கவிக்குச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, எடுத்து உதறி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறார். அப்படி தான் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் சில காரியங்கள், சில பேச்சுக்கள், சில மனிதர்கள், சில சம்பவங்கள் நம்மளுக்கு எதிராக வந்து நிற்கலாம், போகலாம், வரலாம். அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நம்ம தெய்வ பிரசன்னத்தை இழந்து விடுவோம். அதை பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்கணும். கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம்? ஸோ இப்படிப்பட்ட இந்த மனிதனுடைய காரியத்து நிமித்தமாக அவருடைய குடும்பம், அவருடைய சந்ததியெல்லாம் வர 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 பலவீனப்பட்டு போனார்கள். முதலாவது பார்த்தோம், ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள நடந்த மாற்றம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் மாற்றமே இல்லை. ராஜாக்களுக்குன்னு ஒரு பிரமாணம் இருந்துச்சு. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாங்கி எழுதி வாசித்து அதை கை கொள்ள வேண்டும். அதையும் அவர் செய்யவில்லை. வாழ்க்கையில் எது முக்கியம் இல்லையோ அதை அவர் முக்கியப்படுத்த ஆரம்பிக்கிறார். சத்துருக்களை, எதிராளிகளை பின்தொடராமல் தேவனால் அபிஷேகப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக அவர் பின்தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக எதை விட்டு வந்தாரோ அதை அவர் போய் மீண்டும் சந்திக்கிறார். அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை. இது இஸ்ரவேல் நாட்டுடைய முதல் ராஜாவுடைய செய்த காரியமே. எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம். ஆண்டவர் ஏன் இதெல்லாம் ஞாபகப்படுறான்டா, ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற கிருபை பெருசு, அவருடைய அபிஷேகம் பெருசு, அவருடைய வரங்கள் பெருசு, நம்மை கொடுத்து வைத்திருக்கிற ஆண்டுடைய திட்டங்கள், அவருடைய நோக்கங்கள் எல்லாமே பெருசு. இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இலவசமாக எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். நம்ம தேவனுக்கு மிகவும் பயத்தோடு பக்தியோடு இந்த காரியத்தில் ஈடுபடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சவுல் மூலமாக எங்களோடு நீங்கள் இடைப்பட்டு ஒரு எச்சரிக்கையின் செய்தியை நாங்கள் கேட்டு
நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த எல்லாம் இலவசமாய் கொடுத்துருங்க. அந்த மாற்றம், அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ரட்சிப்பை, தரிசனத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஃபாலோ பண்ண எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தேவையில்லாத காரியத்துக்கு நாங்கள் முக்கியம் கொடுக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நாங்கள் நிற்காதபடி எங்களுக்கு ஒரே ஒரு சத்துரு. நாங்கள் எதை விட்டு வந்தோமோ மீண்டும் அதே இடத்துல போய் நாங்கள் நிற்காதபடி எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இது எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையின் செய்தி. நாங்கள் இதில் கேட்டு நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. Praise the Lord.